அன்பு மக்களே வணக்கம். ஒரு சில உரங்கள் கொடுக்கும் போது செடியில நல்ல நல்ல மாற்றங்கள், வளர்ச்சியில முன்னேற்றம். ரொம்ப நாளா இதுக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கடைசியா ஒரு வழியா இந்த உரம் கொடுத்த உடனே அது நடந்துருச்சு அப்படின்ற நிறைவை கொடுக்கும். இந்த வீடியோல சொல்ற உரத்தை நீங்க செடிக்கு கொடுத்துட்ட பிறகு நிறைய நல்ல மாற்றங்களை நீங்களும் பார்ப்பீங்க. என் வீட்டு தோட்டத்துல இருக்க ஒரு சில கத்திரிக்காய் செடி சும்மா சூப்பரா காய்ச்சிட்டு இருக்குங்க. ஆனா இந்த 2 கத்திரிக்காய் செடி மட்டும் மற்ற செடிகளை விட அறுவடை கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்குது. இந்த உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க பார்த்துட்டு இருந்த செடி இப்படிதான் இருந்தது. செடியில பொதுவாகவே நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி செய்யற வரைக்கும் அந்த செடியில இருந்து நிறைவான ஒரு அறுவடையெல்லாம் பார்க்க முடியாதுங்க. இந்த கத்திரிக்காய் செடியில பாத்தீங்கன்னா பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறமா இந்த செடியில இருந்து நமக்கு நல்ல அறுவடை கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் தேவைங்க. இந்த சூப்பரான உரத்தை இந்த 2 கத்திரிக்காய் செடிகளுக்கும் கொடுத்த பிறகு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த செடியை பார்த்த உடனே தெரியும் இலைகள்ல எவ்வளோ மாற்றம் இருக்கு, எவ்வளோ செழிப்பா இருக்கு, முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்ட்டு. அதே மாதிரி முன்னாடியை விட கொஞ்சம் மொட்டுக்களும் நிறைய வச்சிருக்கு. காயோட சைஸ் எல்லாம் சின்னதாவே இருந்தது, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. சரி வாங்க அந்த உரம் நம்ம எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த உரம் ரெடி பண்றதுக்கு நமக்கு 2 விஷயம் தேவைங்க. ஒன்று நன்கு மக்கிய மாட்டு உரம், இன்னொன்று காய்கறி கழிவுகளிலிருந்து தயாரிக்கக்கூடிய கம்போஸ்ட் உரம். கம்போஸ்ட் 2 கைப்பிடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 கைப்பிடி நன்கு மக்கிய மாட்டு உரம். இந்த ரேஷியோல ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கம்போஸ்டும் நன்கு மக்கிய மாட்டு உரமும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சிருந்தேன். இப்போ அதை நல்லா 2 கைப்பிடி எடுத்திருக்கேங்க. இப்போ இதுல நம்ம 5 மடங்கு தண்ணி ஊத்த போறோம். இந்த உரத்தை பூச்செடிக்கு கொடுத்தீங்கனாலும் சரி, காய் செடிக்கு கொடுத்தீங்கனாலும் சரி, செமையான மாற்றம் தெரியும். என்ன நடக்கும் அப்படின்னா மொட்டுக்கள் வைக்கிற ஸ்டேஜ்ல எல்லாம் கொடுத்தீங்கன்னா கடகடன்னு பூத்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டாவே நடக்கும். அதை நீங்க கண்கூடா பாப்பீங்க. இதுல தண்ணி ஊத்தி வச்சுட்டு இதை அப்படியே 1 வாரம் இல்லைன்னா 2 வாரம் வரைக்கும் அப்படியே இதை விட்டுடலாம். 2 வாரத்துல நமக்கு மென்யூர் டீ சூப்பரா ரெடி ஆயிடும். அட்லீஸ்ட் 1 வாரமாவது இந்த மென்யூர் டீ ரெடி ஆகிறதுக்கு விட்டுடலாம். இந்த மென்யூர் டீ ரெடி பண்ணும் போது ஃபுல்லா மூடி வைக்கணுமா, இல்ல கொஞ்சம் மூடி வச்சா போதுமா, இல்ல ஓப்பன்லயே வைக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதை நீங்க ஓப்பன்லயே வைக்கலாங்க. ஓப்பன்ல வச்சுட்டு நீங்க சன்லைட் இருக்க ஏரியால வச்சிருங்க. எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக திறந்து வைக்கிறது தான். ஒருவேளை உங்களால் ஃபுல்லாக திறந்து வைக்க முடியாது ஏதாவது ஒரு காரணத்தினால, நான் பாதி மூடி பாதி திறந்து வைக்கலாமான்னா கண்டிப்பாக அதையும் பண்ணலாங்க. 2 வாரம் கழித்து தயாரான மென்யூட்டியை பயன்படுத்தும் போது அப்படியே பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அதை நம்ம டைல்யூட் பண்ணணுங்க. கம்போஸ்ட்டும் மாட்டு உரத்தோட கசடும் கீழே சேர்ந்துடும். நல்லா அந்த ரிச் லிக்விட் நல்லா மேலே நமக்கு மென்யூர் டீயாக சேர்ந்துடும். மென்யூர் டீ ரெடி ஆயிட்ட பிறகு இதை நம்ம அப்படியே டைரக்டா செடிகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. இதை நல்லா டைல்யூட் பண்ணணும். அதை எந்த ரேஷியோவில் டைல்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரேஷியோ 1 மடங்கு மென்யூர் டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கூட 4 மடங்கு தண்ணி சேர்த்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாங்க. மென்யூர் டீயை ஞாபகமாக டைல்யூட் பண்ணுங்க. டைல்யூட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா செடிகள் கருகிடும். ரெடியான இந்த மென்யூர் டீயை நம்ம ஃபோலியர் ஸ்ப்ரேயாக செடிகளுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு பல நேரத்தில் எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா தலன்னு இருக்குது செடி பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வியெலாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த உரத்தை ஃபோலியர் ஸ்ப்ரேயாக இந்த மாதிரி இலைகளுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரேயில் நம்ம ஊற்றிட்டு மென்யூர் டீயை கொடுக்கும்போது செடிகளுக்கு சத்து உடனே கிடைச்சி அதனால தான் உங்களுக்கு இந்த உரம் கொடுத்த உடனே நமக்கு ரிசல்ட் தெரியும். இந்த மென்யூர் டீயை மாட்டு உரத்தில் மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த மென்யூர் டீயை மாட்டு உரத்துலேயும் செய்யலாம். சிக்கன் மென்யூர், கோழியோடது, அதே மாதிரி குதிரை, அதே மாதிரி கோட் மேன்யூர், ஆடு, இது எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மென்யூர் டீயை செய்யலாங்க.
ஒரு சிலர்கிட்ட கோழியோட கழிவுகள் இருக்கலாம், ஒரு சிலர்கிட்ட வந்து ஆடு மாடுகளோடது இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த அனிமலோட கழிவுகள் எடுத்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக மேன்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணாமல் நன்கு மக்கியதாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனால தான் வந்து நான் சொல்லும் போது நன்கு மக்கிய மாட்டு உரம் அப்படின்றது எப்போவுமே நான் சொல்லுவேன். சரிங்க, ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி மென்யூரிட்டிலாம் வந்து செய்கிறதுக்கு இந்த ஆட்டோட கழிவு, மாட்டோட கழிவு இதெல்லாம் கிடைக்காது இல்லைங்களா? ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி கொடுக்கணும், ஆனால் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமேசான் மாதிரியான கடைகளில் வந்து ஆர்கானிக் மென்யூர்னே விற்கும். அந்த மென்யூரை நீங்கள் வந்து கம்போஸ்ட் கூட சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் வந்து அந்த மென்யூரை வந்து நீங்கள் வந்து அப்படியே தண்ணியில் வந்து ஊற வச்சு நம்ம வந்து மென்யூரிட்டியை செஞ்சிடலாங்க. மென்யூர்லாம் வந்து நீங்கள் நர்சரி கடைகள்லையோ இந்த மாதிரி க்ரோ பேக் சீட்ஸ் விற்கிறவங்க கிட்ட வந்து கேட்டாலே கிடைக்கும். ஒருவேளை இந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் அமேசான் மாதிரி ட்ரை பண்ணலாம். மென்யூர் ஃபோலியர் ஸ்ப்ரேயாக கொடுக்கும்போது ரொம்ப துவண்டு போன இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற செடிகளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பூஸ்ட் குடித்த ஃபீலிங் கிடைக்குங்க. அதனால் ஃபோலியர் ஸ்ப்ரே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபோலியர் ஸ்ப்ரே மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செடிகளுக்கு மண்ணில் கூட லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கலாங்க. இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குறைவான வந்து அளவு மென்யூர் இருந்தாலே போதும். மென்யூர் டீ செஞ்சு வச்சோம்னா நிறைய செடிகளுக்கு நம்ம ஊற்ற முடியும். ஏன்னா இந்த மென்யூர் டீ நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா, இது வந்து நல்ல கான்சென்ட்ரேட்டடான சொல்யூஷனுங்க. இதை வந்து 1க்கு 4 மடங்கு நம்ம டைல்யூட் பண்ணி ஊற்றும் போது நிறைய செடிகளுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். நிறைய செடி வளர்க்கும் போது நமக்கு நிறைய உரத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ எனக்கே இந்த வருஷம்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மென்யூர் டீ. இந்த மெத்தடில் மென்யூர் டீ செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கம்போஸ்டில் இருக்கிற சத்துக்களும் மென்யூரில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே சேர்ந்து செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துமே கிடைச்சிரும். நம்ம அதே மாதிரி கம்போஸ்ட்டும் நம்ம பயன்படுத்துறதுனால நுண்ணுயிர்கள்லாம் வந்து நிறைய வந்து நமக்கு மென்யூர் டீயில் வந்து சேர்ந்துரும். அதனால இந்த மென்யூர் டீ கொடுக்கும்போது செடிக்கு தேவையான சத்துக்கள், நுண்ணுயிர்கள் எல்லாமே ஓவராலாக கிடைக்குதுங்க. செடியில் வந்து மொட்டுக்கள் வைக்கிற ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, பூ வைக்கிறது, பூவிலேருந்து காய் வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் செடியில் வளர்ச்சி குறைபாடுகள், இந்த மாதிரி எந்த ட்ரபிளாக இருந்தாலும் இந்த உரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்திற்கு 1 முறை கொடுங்க, ஆரோக்கியமான வளர்ச்சி எப்போதுமே இருக்குங்க. இந்த வீடியோக்கு ஞாபகமாக ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கமெண்ட்டையும் என்னுடைய பகிர்ந்துக்கோங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.